கதவை திறடா. லூசு பையன் காலங்காத்தால வேலை வாங்கிட்டு எவன்டா அவன் காலங்காத்தால அண்ணே முருகேசண்ணே வாங்கண்ணே உள்ள. தூங்கிட்டு இருக்காங்களே, என்ன ஆச்சுன்னு தெரியலையே. சும்மாறா எந்திரா. டேய் என்னடா அண்ணா? என்ன தம்பிகளா தூக்கமா? நைட்டு ஃபுல்லாக சரியான பார்ட்டி போல் இருக்கு. இல்லைண்ணா. பணத்தை பிடிங்க தம்பி. ஓட்டை கரெக்டாக நம்ம சின்னத்தில் போட்டுருங்க. சரியா? என்ஜாய் பண்ணுங்க. சரி, ரெஸ்ட் எடுங்க. வரட்டா? ஓகேண்ணே. துபாக்கூரு அண்ணே, அவன் கூட சேர்ந்து சுத்தினது இவ தானே? டேய் டேய் பாரா, இவ தானே ஆளு. தூக்கிட்டு வந்து என்ன செய்றேன்னு பாரு. அப்ப என்ன பண்றேன்னு பாக்குறேன். டேய், அவளுக்கு ஒன்றும் தெரியாதுடா, அவளை விட்டுருங்கடா. ப்ளீஸ்ரா, அவளை விட்டுருங்கடா. பூஜா ப்ளீஸ்டா. பிரகாஷ் அண்ணே, பிரியாணி கடைக்கெல்லாம் வரல. ஏய் இறங்கடா. கேக்கு கடைக்கு தான் வந்திருக்கோண்ணே. கேக்கு சாப்பிட்டு நீ என்ன பண்ண போகிற? ஏற்கனவே நீ சுகர் பேஷண்ட்டு. என்ன அப்படி பார்க்குற? இதான் நீ வர நேரமா? எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இவன் கூட சேர்ந்து சுத்தாதன்னு. எவ்வளோ சொன்னாலும் உனக்கு புரியாது. எவ்வளோ நேரம் உனக்காக வெயிட் பண்ணுறது? இதுக்கு மேலெல்லாம் என்னால் பொறுமையாக இருக்க முடியாதுப்பா. இதோட எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம். லெட்ஸ் பிரேக்கப். இந்த பில்லை நீயே பே பண்ண. இல்ல பில் என்ன பாக்குற? இதுவரை எவ்வளவு பண்ணிருக்கேன் உனக்காக. கட்டு தலை. டேய், யாரா இவன்? லவ் கிவன் போறான். டேய், ஒன்னதான்டா. ஆள் வேற பார்க்க செம்மையா இருக்கா. எனக்கு தெரியாம செட் பண்ணி வச்சிருக்கியா? டேய் லூசு, அவளே தின்னுட்டு பில்லு கட்ட முடியாம நம்ம தலையில கட்டிட்டு போறான். இந்தா
போய் கட்டு. பில்லா 8500 இவன் ஒருத்தையும் மட்டும் அவ்வளோ சாப்பிட்ருக்காளா? ஏண்டா நம்மளே எவ்வளோ பெரிய கேடி, இவன் நம்மளுக்கு மேலே கேடியா இருப்பா போலக்கு. கட்டுறா, பார்த்துக்கலாம். உஷாராக்கணும்டா. மச்சான், அவன் எங்கடா போயிருப்பா? வெங்கட்ண்ணா, அந்த 10க்கு 12 ஸ்பேனர் எடு. சரிப்பா. நாட்டில் நம்ம வீட்டில் நம்ம பாட்டிலுக்குள்ளே மாட்டிக்கிட்டோம் மாப்பில்லை. அண்ணா வெங்கட்ண்ணே, என்ஜாய். எங்கடா சுற்றிட்டு வர? சும்மா அப்படியே காற்று வாங்கிட்டு வரேன். தானா என்னடா காற்றுன்னு சொல்லிட்டு பீரை வாங்கிட்டு வந்துட்டுருக்க? ஐயோ வெங்கட்டண்ணே, உங்களை மாதிரி உங்கள் காமெடி எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. நான் பீர் மட்டும் வாங்கிட்டு வரல, பல்காக பணம் அடிக்க ஐடியா வைத்துட்டு வந்துக்கேன். தானா டேய், என்கிட்ட கேட்க மாட்டியா? என்ன ஐடியா? திஸ் இஸ் த ஐடியா. ஷேர் மார்க்கெட்டா? அதெல்லாம் வேணாம். நான் வேணாம்மா. ஷேர் மார்க்கெட் பற்றி உனக்கு என்னடா தெரியும்? ஊரில் 10,000 ரூபா சம்பாதிக்கிறோம் கூட இதில் இன்வெஸ்ட் பண்ணி லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறான்டா. நான் சொல்கிறது மட்டும் கேளு, இதில் மட்டும் இறங்கணும், பல்காக அடிக்கலாம்டா, நிறைய பேர் ஏமாற்றலாம். எனக்கு என்னவோ இது ஒர்க் அவுட் ஆகும்னு தோணலை. வெங்கடண்ணா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? யாரு இவர்கிட்டயா கேட்குற? திஸ் லெஜண்ட் இவரே 4 லட்ச ரூபா கட்டி ஏமாந்துட்டாரா? என்னண்ணா சொல்கிறேன்? ஆமாப்பா, கதிர் சொல்கிறத ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தோணுது. எனக்கும் விட்டதை பிடிக்கணும்ல. டேய், இவரை ஓகே பண்ணிடலாம்ல? டேய், ஆல்ரெடி பேசிட்டேன். நீ சொன்ன மாதிரி என்கிட்ட பெரிய ஆளோட கான்டாக்ட்லாம் இருக்குல்ல. பயப்படாத, பார்ட்டி பெத்த கை. சாரி. இட்ஸ் ஓகே சார், பரவாயில்ல, பார்த்து போங்க. சாரி. பார்த்து போங்க. சாரி. பார்த்து. சொல்லு. யார் அவன் இந்த போதையில் போனான்? டேய், அதை விடுறா. என்ன சாப்பிட்றீங்க? இல்லை சார், பிஸ்னஸ் டைமில் எதுவும் சாப்பிட்றதில்ல. ஓகே, குட். அப்போ நானும் ஸ்ட்ரைட்டாக பிஸ்னஸ்க்கே வரேன். நீங்கள் சொன்ன கம்பெனிஸ் பற்றி பார்த்தேன், நல்ல க்ரோத் இருக்குது. ஐ லைக் இட். ஸோ இன்சியலாக 2 lakhs இப்போதைக்கு இன்வெஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு ஓகே?